கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பரம எருசலேமே பரலோக விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் கோஜதனை ஏக்கலைக்கம் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோக விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். மேலான எருசலேமே பரலோக விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கம் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். ஆகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோக விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு. சரி, இது ஒரு அனுபவம். நீங்கள் மரித்தீர்கள். நாம் எப்படி இருந்தோம், எப்படி மரித்த நிலைமையில் இருந்தோம். ரெண்டு மரித்து ஒரே வார்த்தை, ஆனா ரெண்டுக்கு வேற வேற அர்த்தம், ஆப்போசிட்டான மீனிங். நம்முடைய பழைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனத்துல அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமம் பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு. நம்ம ஒரு நிலைமையில் இருந்தா அது மரித்த நிலைமை. மரித்த நிலைமை என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு பாவம் செய்யும் போது செய்கிற ஒரு உணர்வே இருக்காது. இது புரியறதுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பாஸ்டர் பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வசனத்தை விளக்கி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் கவனமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப புதுசா ஒரு வாலிபன் ஏதோ ஒருத்தன் உள்ள வந்தவன் அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், பாஸ்டர் நீங்க சொல்றது புரியவே இல்லையே, பாவத்துக்கு மறுத்தோம்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து எனக்கு ஒரு உணர்வே இல்லையே பாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. வா உட்காரு, உன்னைய தான் தேடிட்டு கேட்டு அவன்கிட்ட ஒரு விளக்கத்தை சொல்றாரு. எப்ப நீ என்ன நிலைமையில இருக்குன்னு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கான். இல்ல இல்ல, ஒரு டெட் பாடி இருக்குது. டெட் பாடி தான் தெரியுமா? தெரியும், உயிர் இல்லாதது. அதுல ஒரு 5 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சா அது என்ன செய்யும்? ஒன்னும் செய்ய சும்மா இருக்கும். ஆனா வேற ஒருத்தர் மேல தூக்கி வச்சானா பரவாயில்ல, 5 கிலோ தாங்கும். 10 கிலோ, 20 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ. இந்த 100 கிலோவை ஒரு செத்தவை மேல வச்சானா அதுக்கு ஒரு உணர்வே இருக்காது. ஆனா உயிரோடு இருக்கிற மேல 100 கிலோ தான் அலறிடும். ஐயோ எனக்கு தாங்க முடியல. அதுதான் வித்தியாசம். அப்ப உனக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீ மரித்த பாவத்துக்கு, பாவங்கிறது உன்னால ஆக்ட் பண்ணி உனக்கு உணர்வு இல்லாதபடி இருக்க. அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரம்
முதல் வசனம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர் அந்த உங்களை உயிர்ப்பித்தார். இது உயிர்ப்பிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஆதாம 33 வயது ஒரு ஆண் மகனா மண்ணுக்கு தூசியில உண்டாக்கி அவர் சுவாசத்தை ஊதுறார், ஜீவசம், உடனே அது அசைய ஆரம்பிக்கிறார். அதுபோல இங்க நம்ம அசைய ஆரம்பிக்கிறோம். எதற்கு அசைய ஆரம்பிக்கிறோம்னா இந்த 3வது அதிகாரம் குலேசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இப்ப நம்ம மரித்த நிலைமையில் இருக்கிறோம். மரித்த நிலைமைனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது வேற ஒரு மரித்த நிலைமை. இந்த மரித்த நிலைமைக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்ப ஒரு அக்கா மைக் எடுத்துட்டு ஆலயத்துல ஒரு பாட்டு பாடுறா அப்படியே எல்லாரும் உருகிறாங்க. வரும் பொழுது சொல்றாங்க, அக்கா நீங்க பாடுனது சூப்பர். அது உடனே அப்படியே அது முகத்துல ஒரு குஷின சொன்னோம். இன்னொருத்தவங்க வந்து அப்படி கட்டி பிடிக்கிறாங்க, அக்கா நீங்க இப்படி ஒரு பாட்டு நான் கேட்டதில்லை, எல்லாரும் இப்படித்தான் சொல்றாங்க, நான் நல்லா சூப்பரா பாடுவேன்னு சொல்லிட்டு. ஆனா அதே அக்கா கீழே செத்து கிடக்கிற அக்காட்ட போய் நீங்க சொல்றீங்க, அக்கா நீங்க சூப்பரா இருந்துச்சு பாடுன்னு, ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஏதாவது ரியாக்ஷன் இருக்குமா? சூப்பர், குட் ரியாக்ஷன். இதுதான் மரித்த நிலை. என்ன ஒரு காரியம் சொன்னாலும் அது உங்களை வந்து உயிர்வு கொட்டக்கூடாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். மெடிக்கல் காலேஜில் பைபிள் காலேஜில் தியாலஜியில் ரேங்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆலயத்தில் செய்தி சொல்ல கூப்பிட்டுருக்காங்க. அவர் ஒரு 2 பேப்பர் நிறைய மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படி வரும்போது எப்படி நடந்து வர்றாரு, கெத்தா அப்படி ஸ்டைலா நடந்து வர்றாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மேலே ஏறி உட்கார்றாரு. அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு காத்து அடிச்சிச்சு ஸ்பீட்ல. அந்த பேப்பர் எங்க போச்சுன்னு தெரியல. கை காலெல்லாம் முதலுது அவருக்கு. தத்தாங்கிறாரு, தூங்கிறாரு. அப்படி இறங்கி வந்துட்டாரு. இறங்கி போது தலையை குனிஞ்சிட்டு இறங்கி வர்றாரு. அப்ப ஒரு அம்மா சொல்லுதான், தம்பி நீ இப்படி மேலே ஏறும்போது தலை குனிஞ்சிட்டு போயிருந்தா தலை நிமிர்ந்து வந்திருக்கலாம். உன் ஆணவம், என் படிப்பு, அந்த 2 பேப்பர் ஆண்டவர் காத்துல கொண்டு போயிட்டாரு. இதுதான் மரித்த நிலைமைகள். இன்னைக்கு மரித்த நிலைமையில நம்ம இருந்தா என்ன ஆச்சரியம், அதான் பார்க்க போறோம். கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு உங்கள் ஜீவன். மரித்தாச்சு. இப்ப உங்க ஜீவன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமான இருக்குது. முதல்ல கிறிஸ்துவோட இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த தேவன் ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படி இருக்கு. எப்படி யோபுவை சுத்தி ஆண்டவர் வேலி அடைத்திருந்தாரோ அது போல ஒரு வேலி ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள். குமாரன், அடுத்து பிதாவாக்கிய தேவன். இன்னைக்கு உங்களை யாராவது தொடணும்னா என்ன நடக்கணும்னா சாத்தானால தொட முடியாது. சரி, நீங்கள் பாருங்க, முதல் வசனத்துல நீங்கள், 2வது வசனத்துல நீங்கள். இது யார் கிடையாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2வது அதிகாரத்துல தலையை பற்றி கொள்ளாதவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. தலையை பற்றி கொண்டவங்க தான் இந்த ஆசீர்வாதம். சரி, இது எப்படி இந்த பாவம் உள்ளே வந்ததுன்னு ஒரு சின்ன ஸ்டடி பார்க்க போறோம். பாவம் எப்படி உள்ளே வந்தது எடுத்துக்கணும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24. ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு, துரத்திட்டார். துரத்துறதுனா என்ன? இனி நீ ஏன் முன்னாடி நிற்காது, ஓடிப்போய் ஜீவ விருஷத்துக்கு போகும் வழியிலே காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன் பட்டத்தை சொல்லி வச்சிட்டார். இப்ப ஆண்டவர் துரத்துற பின்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நீ இந்த கனியை புசிக்க கூடாது. வாசிப்போமா? 2வது அதிகாரம் 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கணும், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது என்ன சாவறதுன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, பாவத்துல மரித்து கிடக்க ஒரு நிலைமை. 2 நிலைமை. கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டு பாவங்கிறது நமக்கு வரும்பொழுது நம்ம ஆக்ஷன் செய்ய முடியாத நம்முடைய கை காலெல்லாம் பலனற்று போயிடுது. அது பாவத்திற்கு மரித்த நிலைமை. ஆனா இது என்னன்னா கட் ஆஃப். எதுல இருந்து கட் ஆஃப் ஆயிடுது? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கட் ஆஃப் ஆயிடுது. நீ சாகவே சாவாய். ஆனா உண்மையிலேயே ஆதாம் எப்ப மரித்தான்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 4வது 5வது.
ஆதியாகமம் 5:5 உண்மையான மரணம் ஆதாமுக்கு எப்போ உண்டாச்சு? ஆதாம் உயிரோடு வந்த நாட்கள் எல்லாம் 930 வருஷம் பிறகுதான் மறிக்கிறார். இந்த சரீர மரணங்கிறது வேற, ஆவியின் மரணங்கிறது வேற. இப்ப ஆதாம் வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். நமக்கு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம ஒரு மரணத்தின் வழியாக போக வேண்டியது. அது என்ன மரணம்னு பார்ப்போமா? திரும்ப மரணங்கிறத நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கவனமா இருந்தா உங்களுக்கு புரியுது. சரி, இப்ப இந்த மரணத்தை குறித்து நம்ம பார்க்க போயிருக்கோம். வாசிப்போமா? ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 6:3. இது என்ன மரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு மரணம். கேட்டுப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால கிடைக்கிற மரணம். ஆதாம் பாவம் செய்தான், தேவ பிரசன்னம் பெருச்சு, சாகவே சாவாய், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஆனா இது ஒரு நியூ கனெக்ஷன், புதிய கனெக்ஷன். ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனம். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம், இது எல்லாருக்கும் கிடையாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாதைகள் வழியாக நம்ம போயிட்டே இருக்கணும். எதிர்பாராத ஒரு காரியம் நமக்கு நடக்கும். எதிர்பாராத காரியம் அது ஒரு தீங்கு அப்படின்னு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இந்த தீங்குங்கிறது எப்படி வரும் நமக்கு தெரியாது. எப்பனாலும் வரும், எப்படினாலும் வரும். ஒரு எங்க ஆலயத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கியார், எங்களை மாதிரி, அதாவது அங்கி போடாத பிரசங்கியார், பெரிய வெள்ளிக்கிழமையில செய்தி கொடுத்தார். பெரிய வெள்ளிக்கிழமை செய்தி கொடுக்கிறாரு. 4 நாளைக்கு முன்னாடி எங்க ஓபியில பாக்குறேன், ஒருத்தர் கை இப்படி கிடக்கு, இந்த பெருவல் தூங்கிட்டு இருக்கு. யார்? எனக்கு, நான் ஓபி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த வயசு பேசி வந்தது தெரியாது, படுத்தது தெரியாது. பார்த்தா பிரசங்கியாரு. என்னங்க பிரதர் அப்படின்னு கேட்டேன். டாக்டர், ஒரு ஒதுக்கிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஜாமா அப்படியே விழுந்துச்சு, என் விரல கட் பண்ணிடுச்சு அப்படின்னாரு. இதான் தீங்கு. இந்த தீங்கு இது வந்து ஒரு ஒரு கையீடு, ஒரு இழப்பு. அதுக்கப்புறம் நாங்க மாதிரி கணக்கிட்டோம், என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது, விரல் பழச்சிச்சா என்னதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த தீங்கு ஒரு சரீரத்துல ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஆனா ஒரு பாவம் எப்படி வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அன்புராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த புதுசு பார்த்தீங்களா, அந்த சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படியே என் காதுக்குள்ள அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிறீங்க பிசாசு நாக்க தொங்க போட்டுட்டேன், 2 கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பு கலர்ல உங்களை தேடி. இன்னும் பிசாசு அப்படி வரமாட்டான், அப்படி வரமாட்டான். பிசாசு எப்படி வருவான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சுடிதார் போட்டுட்டு வருவான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சுடிதார் போட்டுட்டு வருவான். அந்த பாப்பீங்க, என்ன அழகைங்க, அது என்னைய தேடியில வருது அப்படின்னு நீங்க பயங்கர குஷி ஆயிடுவீங்க. பிசாசு யார் நோக்கி வருவான் அப்படின்னீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க தான் நோக்கி. நம்முடைய சபையில இந்த கூட்டத்துல ஒரு நபர், அவர் சொன்ன சாட்சி, அவர் ரட்சிக்கப்பட்டு பைபிள் வாசிச்சுட்டு அவர் பாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தார். பிசாசு வந்தான். எப்படி வந்தான்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்கா மூலமா வந்தான். அது திருமணமான பெண், அதுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. வந்து இவர்கிட்ட போன்ல பேசி டிஸ்டர்ப் பண்ணி நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியூர் போவோம் அப்படின்னு சொல்லி இவரை நோண்டுது. இவர் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சு என்கிட்ட காட்டார். ஒரு நாள் அப்படியே இவரை தூக்கிட்டு போய் முழுங்கி பாவத்தை வச்சுட்டு அந்த பொண்ணு போயிட்டான். இதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் அதுல இருந்து தப்பிச்சிருப்பார். தீங்கு எப்படி வரும் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, கொலைசு 6:2, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதை எப்படி பிழைப்போம்? நம்மளால பிழைக்க முடியாத காரணம் என்ன? இங்கதான் நம்ம பார்க்கணும். இணைப்பு வந்துருச்சு. ஆதாம் எப்படி ஆண்டவர் கட் பண்ணி விட்டாரோ, இங்க இணைக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும், பவுல் நம்மளை அப்படியே கூட்டி சேர்க்கிறாரு, நம்ம எல்லாம் அப்படி சேர்த்துறாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வரலவங்க போயிடும், நீங்க போக மாட்டீங்க. ஏன் நீங்க போக மாட்டீங்க? நீங்க கல்யாணம் கட்டிட்டு. நாங்க யாரு? நாங்கெல்லாம் சியோன் வாசிகள்.
நீ கல்யாணம் கட்டணும்னு நீ எங்க வர முடியாது அப்படின்னு தான் எல்லாம் சொல்லி நம்மளை அடிச்சு கீழ் தள்ளுவாங்க. ஆனா பவுல் அப்படி கிடையாது. பவுல் ஆண்டோடைய ஊழியக்காரர், நம்மளை இணைக்கிறார் பாருங்க, ஒரு அருமையான ஒரு இணைப்பு கொடுக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தை அறிகிறோம். மரணத்திற்குள்ளான ஒரு ஞானஸ்தானம். இந்த மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் இருந்தால்தான் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும், நம்முடைய ஜீவன் பிதாவுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அந்த ஜீவன் மறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாதம். எப்ப இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ நாமளும் அடக்கம் பண்ணப்பட்டுரும். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறுத்தது எழுதப்பட்டது போல ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நம்மளை கொண்டாடுறாங்க. எப்பவுமே நான் நிறைய நேரத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். அதுபோல பவுலும் ஒரு அருமையான, யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உன்னதமான ஒரு உதாரணத்தை காட்டுறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரா? எஸ், மரித்தார். சந்தேகம். அடக்கம் பண்ணப்பட்டாரா? எஸ், அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த மரணம் அடக்கம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் போது நம்மளே நினைக்கிறோம். என்ன ஒரு அருமையான அவதாரம். இப்ப இன்னைக்கு நம்ம இருக்கோமா? இருக்கிறோம். ஆனா என்னைக்கு வந்து அன்னைக்கே இருந்தோம். அன்னைக்கே தேவனுடைய சித்தத்தைப்படி நம்ம இருந்தோம். இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு இன்டர் ட்ரினிட்டி கான்வர்சேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர் ட்ரினிட்டி கான்வர்சேஷன் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடுத்த சிங்காசனம் இருக்கு. 3வது சிங்காசனத்துல பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்துருக்கிறார். 3 பேரும் பேசுறாங்க. இன்டர் ட்ரினிட்டி கான்வர்சேஷன். பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சாயலிலே, பிதா சாயல், குமாரன் சாயல், எஸ், மனுஷர்ல சிருஷ்டிப்போம். சரி, சிருஷ்டித்தார். இப்ப பஞ்சம் நெருப்பையும் பக்கத்துல இருந்தா பத்திக்கணும். அவர் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்துல தான் சாத்தான் இருக்கான். ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். பத்திக்கிடும் தெரியுமா? தெரியும். இவன் வீழ்ச்சி அடையவனா? தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா வீழ்ச்சி அடைஞ்ச உடனே குமாரனாகி இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். பிதாவே வணக்கம், நீங்க நமது சாயல உண்டு பண்ணது ரைட்டு, மனிதன் வீழ்ச்சி அடையதான் ரைட்டு. ஆனா நான் குமாரன் ஒரு ஸ்திரீயின் வித்தில இந்த பூமிக்கு வருவேன். ஸ்திரீயின் வித்தில வந்து 100% ஒரு மனிதராக இந்த பூமிக்கு வந்து வீழ்ச்சி அடைந்த மனிதரை நான் தூக்குறதுக்கு நான் ஒரு பாதை வழியாக போகணும். அது சிலுவையின் பாதை. எனக்கு தெரியும். அந்த சிலுவையின் பாதையில நான் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு ஸ்டடினால கொஞ்சம் விளக்கமான படிச்சு பார்க்கணும். ரைட், அது என்னென்ன பார்ப்போமா? சிலுவையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க. யோவான் 19வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப பிலாத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்பொழுது பிலாத்து, நீ, யோவான் 19:10, அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுறது இல்லையா? உன்னை சிலுவையிலே அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியாதா? விடுதலை பண்றதுக்கு அதிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியாதாங்க. இயேசு பிரத்யேகமாக, பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுத்தால் ஒழிய ஒன்றும் என்ன தெரியல. இத சொல்லும்போது இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாட்ட கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிதாட்டை ஜெபிச்சு கேட்கிறார். இதே மேட்டர் தான் கேட்கிறார். வேற எல்லாம் வந்து கிடையாது. லூக்கா 22வது அதிகாரம் 42வது. பிதாவே, உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க படிச்சு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தை முடியல, உங்களுடைய சித்தத்தை முடியாது. இதே மேட்டர் தாங்க. அவன் முன்னாடி வந்து சொல்றான், இப்ப நீ சிலுவைக்கெல்லாம் போக வேண்டியதில்லப்பா, நான் உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு எனக்கு பவர் இருக்குது. அப்ப மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயை திறந்து, ப்ளீஸ், நான் பிதாட்ட கேட்டேன், 3 தடவை கேட்டேன், பதிலே சொல்லல அவரு. நல்ல வேலைப்பா, நீயாவது எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கறேன்னு சொன்னீங்க, வணக்கம் அப்படின்னு வச்சிருந்தானா நமக்கு ரட்சப்பே கிடைச்சிருக்காது. இப்போ நமக்கு பிதாட்ட கேட்டாரு. ஆனா பிதா சொல்லிட்டாரு, நோ, என்னால ஒண்ணு செய்ய முடியும். உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 43 பலப்படுத்த முடியும்ப்பா. இந்த பாதிரவர்களுக்கு பலனை நான் கொடுப்பேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார்.
இந்த பலப்படுத்தினாரு. பிலாத்துட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாங்க. இதுதான் பாதை. இந்த பாதையில தான் நம்ம போகணும். சரி, இந்த பாதையில போறதுக்கு என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார். இப்ப பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம், நாமும் புதிதான ஜீவனுள்ள நடக்கும். அந்த புதிதான ஜீவனுள்ள நடக்கிறதான் மரித்த நிலைமை ஒரு பாதுகாப்பு. இந்த நிலைமையிலிருந்து அடுத்து ஆண்டவர் நமக்கு என்ன கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம். திரும்ப நான் சொல்றேன், நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் மரித்திருக்குது. நமக்கு என்ன ஆசீர்வாதம்? எபிரேயர் 10வது அதிகாரம் ஆகையால் 19, சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நம்ம பிரவேசிக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆப்ஷனை நோ சொல்லிட்டார். பிலாத்து சொன்ன ஆப்ஷனுக்கு நோ, பிதாவாகிய தேவன் சொன்னதுக்கு எஸ் சொன்னனால என்ன நடக்குதுன்னா, இயேசுவானவர் தமது மாமிச திரையின் வழியாக புதிதும் ஜீவன மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணார். அந்த மார்க்கத்தின் மேல் பேசுறதுக்கு ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிற்று. ரைத்து உண்டாகிறதுக்கு ஆண்டவர் ஒரு பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் யாரு போறதுக்கு? நாம் போகணும். நாம் போறதுக்கு ஒரு அருமையான பாதை வைத்திருக்கிறார். இந்த பாதையில போறதுக்கு ஆண்டவர் என்ன ஒரு விசேஷமான கிருபையை நமக்கு தருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். நம்ம செய்யறது என்ன, அவர் சேர்த்தார். இன்னைக்கு நிறைய நேரம் இந்த பரிசேயனுடைய ஜெபம் நமக்கு சிந்தையில் வந்துடும். நான் நல்லவன், நான் எப்படி செய்தி கொடுக்கறேன் தெரியுமா, என்னுடைய செய்தி நீ யூடியூப்ல போய் பாரப்பா எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் குப்பையிலையும் குப்பை. ஆனா எது முக்கியம்னா, தீத்து 3:5, நாம் செய்த நீதியின் கிரியின்படி அவர் நம்மை ரட்சியாமல், ரட்சிப்புங்கிறது நமக்கு இந்த பூமியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டு நம்ம மரிக்கும் போது பரலோகத்துக்கு தான் இந்த ரட்சிப்பு, இறுதியான ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டோம், பாஸ்டன்ஸ் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஃபைனல் ரட்சிப்பு தான். அவர் நம்ம ரட்சிப்போம் தமது இரக்கத்தின் படியே சொல்றாரு. நான் யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா, யார் மேல் மனதுருக்கமா இருக்க சித்தம். எப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீ என் மேல இரக்கமா இருக்கிறதுக்காக நன்றி, மனதுருக்கமா இருக்கிறதுக்கு நன்றி. 2000 ரட்சிக்கப்பட்டேன். ஒரு 1/4 நூற்றாண்டு ஓடிய போயிடுச்சு. எப்படி போச்சு தெரியாது. அந்த இறக்கம் மட்டும் எனக்கு ஆண்டவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான்னு நான் தைரியமா சொல்லுவேன். மறு ஜென்ம முழுக்கு. ஒரு காலத்துல பாவியா இருந்தோம், ஆண்டவர் நம்மளை பார்த்தா அப்படியே அழிச்சிருப்பாரு. ஆனா அந்த மறு ஜென்ம முழுக்கினால நம்மளை பார்க்கிறாரு, குமாரனை பார்க்கறது போல பார்க்கிறாரு. அந்த மறு ஜென்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்கல் நம்ம ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்கல், ஆவியானவர் இல்லைன்னா 0. இப்படி இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியார் நம்மளோட கூட இருக்கிறார். ஒரு கருத்தை இயேசு பிடித்திருக்கிறார், ஒரு கருத்தை பரிசுத்த ஆவியார் பிடித்திருக்கிறார். ஆவியாளர் உங்களோட கூட இருந்தார்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்தி ஆண்டவர் கொடுப்பார், புதிய வெளிப்பாடு கொடுப்பார். அதுல பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். அப்பா இவ்வளவு நாள் எனக்கு இப்படி ஒரு ரகசியம் தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லி சந்தோஷப்படுறீங்க. இதனால என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6, தமது கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். பிறக்கும் போது பாவி, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், பாவி, உயிர்த்தெழுகிறோம், நீதிமான். நித்திய ஜீவன் உண்டாகிற நம்பிக்கைக்கு சொல்ல, நித்திய ஜீவன நம்பிக்கையின்படி சொல்ல, நம்பிக்கை. நான் என் கண்களை எங்க மூடுவேன், பரலோகத்துல என் கண்களை திறப்பேன். சரி, இப்ப பைபிள்ல சில ஸ்டேஜஸ் இருக்காங்க, வித்தியாசமான ஸ்டேஜஸ். வாசிப்போமா? 1 யோவான் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த நிலைமையில் இருக்கீங்க நம்ம பார்க்கணும். எல்லாரும் ஒரே நிலைமையில கிடையவே கிடையாது. 1 யோவான் 2வது அதிகாரம் 12. 1 யோவான் 2:12. ஒவ்வொரு கூட்டமா நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். திரும்ப நான் சொல்றேன், நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம மறைத்திருக்கிறோம். நம்மங்கிறது யாருன்னா, கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், புதிதாக்கப்பட்டவர்கள், சபைக்கு வந்தாச்சு. ரைட்.
1 யோவான் 2:12 பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப இந்த பிள்ளைகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுடைய ரத்தம் என்னை கழுவிடுச்சு, நான் ஒரு பிள்ளையா மாறிட்டேன், அத்தோட நான் இருந்துக்கிடுவேன், அதுக்கு நான் வளர மாட்டேன். இது பிள்ளைகள். ஒரு சத்தியம் தெரியும், இந்த சத்தியம் அவங்கள பரலோகம் கூட்டிட்டு போயிடும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பிள்ளைகளே நிலைமை இருந்தானா குரோத் இருக்காது. ஆனா அடுத்த கூட்டத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். 13 1 யோவான் 2:13 பிதாக்களே. கொஞ்சம் வயசான கேட்டகரிங்க. பிள்ளைகளுக்கு குட்டி நாலேஜ் தான் இருக்குது. இயேசுடைய ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்க வல்லதா இருக்கு. என்கிட்ட ஒரு கிறிஸ்தவ பையன் யாராவது வந்தாங்கன்னா நான் ஒரு வசனம் கேட்பேன். எப்ப பைபிள் வசனம் 90% ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுவாங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்கேஜி வசனம்ப்பா அப்படின்ட்டு. ஆனா இந்த வசனத்தோடு சொல்ல மாட்டாங்க. 2வது கூட்டத்தில் காட்டாங்க, பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆதி முதல். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வயசான பிதாக்கள். இந்த பிதாக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்ச்சு எங்க அப்பா கட்டி கொடுத்தாரு, அதுல அந்த இந்த பிதாக்கள் அப்பா பத்தி பேசுவாங்க, அவங்கள பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. எங்களுடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அவர் பேர் செல்வமணி நாடார். இந்த செல்வமணி நாடார் ஒரு தக்கலைங்கிற ஒரு ஊர் பக்கத்துல, குட்டி ஊர், அது சின்ன ஊர். இந்த ஊர்ல இருந்தார். அவர் பெரிய பணக்காரர். தக்கலை பெரிய ஊர். இந்த தக்கலை அவங்க இங்கிருந்து அந்த ஆலயத்துக்கு அவங்க இங்கிருந்து அங்கதான் போவாங்க, மெம்பர். அவங்க இவர்கிட்ட கேட்டாங்க, ஆலயத்துக்கு மணி போடணும், நீங்க போடுறீங்களா அப்படி மீச அப்படி பெருசா வச்சிருப்பாரு. அது மாதிரி ஜமீன்தார், என் பேரை போடுவீங்களா? கட்டாயம் போடுவாங்கன்ட்டு. அப்ப சின்ன ஆலயம் அது. இவரு பேர்ல ஒரு மணி வாங்கி கட்டினாரு. பல வருஷம் கழிச்சு அந்த ஆலயத்தோட மணியை, அந்த ஆலயத்தை விரிவாக்க போறேன். இப்ப அங்க உள்ளவர்கள் என்னுடைய சித்தப்பா பையங்க, பெரியப்பா பையங்கள்ட்ட கேட்பாங்க, இந்த உங்க தாத்தா தான் மணி போட்டாரு, இப்ப நாங்க பெருசாக்க போறோம், இந்த பெல்ல மாட்ட முடியாது, இதை விட ஒரு 3 times 4 times பெரிய பெல் மாற்றணும், உங்களால கொடுக்க முடியுமா இல்ல வேற யாரும் கொடுக்க? என்ன சொல்றா, எங்க தாத்தா இது நாங்க தானே போடணும்ட்டு கொஞ்சம் டிக்கெட் எங்களை தேடி வந்துச்சு. ஒரே பெருமை, நம்ம தாத்தா செல்வமணி நாடார் போட்ட பெல்ல நம்ம தாத்தா பேரை தான் இருக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தோம். இவங்களுக்கு அதுல பெரிய பெருமை. பிதாக்களுக்கு எங்க தாத்தா போட்ட பெல்லு டாயிங் டாயிங் அடிக்கும் போது செல்வமணி நாடார் செல்வமணி நாடார் அடிக்க இவங்க நினைக்கிறாங்க. இதுல இவங்களுக்கு சந்தோஷம் தான். பிதாக்களே ஆதி முதலா இருந்தவர்களே நீங்கள் அறிந்தாலும். ஆனா 3வது ஒரு கேட்டகரி இருக்கு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கேட்டகரி. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்க ஜெயித்ததுனாலே உங்களுக்கு எழுதுறேன். பொல்லாங்க சாத்தான். இந்த பொல்லாங்கனை வரும்பொழுது அவனால இவங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசியர் 3வது அதிகாரம், ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள். பொல்லாங்கன் வருவான், டான்ஸ் ஆடுவான், சத்த மாதிரி கட்டுறீங்க, விட்டுட்டு ஓடி போயிடுவான். உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் மறைந்திருக்கு. சரி, இந்த 3 கேட்டகரியில நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒன்றே ஒன்று, பொல்லாங்கனை ஜெயித்திருக்கோம். பொல்லாங்கன் ஃபர்ஸ்ட், இப்ப நம்ம மரணத்தை குறித்து பார்த்துருக்கோம். நீங்கள் மறித்தீர்கள். ஃபர்ஸ்ட் மரணம் யாருக்கு வந்துச்சு பாப்போமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அப்ப ஃபர்ஸ்ட் அந்த மரணத்துக்கு காரணம் பொறாமை. ஆபேல் காணிக்கை ஏற்றுக்கொண்டால் என் காணிக்கை ஏற்றுக்கொள்ள, அவனை கொலை செய்தான். ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி இந்த கொலை செய்யும் போது இந்த காயினுக்கு தெரியாது, இப்படி கல்ல கொண்டு என் அண்ணன் அடிச்சா மண்டையிலிருந்து ரத்தம் வரும்னு தெரியும். ரத்தத்தை பார்த்ததே இல்லை. ஆனா நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, இது தப்பிக்கவே முடியாது. சரி, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. மீகா 6வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 1079. மீகா 6:6. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இப்ப நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள மறைந்திருக்குது, அதுக்கு தேவை என்ன? 6:6. இப்ப அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில காரியங்கள் செய்து ஆண்டவர் சந்தோஷம் பெல் அடிக்குது,
பெல் அடிச்சா சான்ஸே கிடையாது. என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னிதிக்கு என் உன்னதமான தேவனுக்காக பணிந்து கொள்ளும் தகன பலிகளை ஒரு வயது கண்டுபிடித்துக் கொண்டவன் 1000 ஆட்டு கடாக்களிலும் என்னையாய் ஓடுகிற 14 ஆறு பேர் பிரியமா இருப்பாங்க. இன்னும் என்ன செய்யணும்னா, மனுஷனே நன்மை என்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். சொல்லிட்டாரப்பா, சொல்லிட்டாரு, அது சொல்லிட்டாரு. ஆனா நீ அதை செய்யணும், ஃபாலோ பண்ணணும், அப்பதான் முடியும். அநேக நேரம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே மனிதன் தாங்க அவன் ஒரு நேரத்துல இருந்து இன்னொரு நேரத்துல அவன் இருதயம் கடினமா மாறி. நம்ம தாவீதை பார்க்க போறோம். ஒரு நேரத்துல அவன் இருதயம் எப்படி சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 5வது வசனத்துல எந்த தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்த பொழுதும் அவன் மனதை அடித்துக் கொண்டது. அபிஷேகம் பண்ணினாரப்பா, அவரை நான் கொலை செய்ய முடியும், ஆனா நான் கொலை செய்ய மாட்டேங்கிறதுக்கு ப்ரூஃபுக்கு தொங்கலை கட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அடிக்குது, டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. இவரால் கொலை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா இதே தாவீது 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நீ என்ன அசட்டை செய்து ஏற்றினாக உரியாவுடைய மனைவியை எடுத்துக்கணும். உரியாவை கொலை செய்யறதுக்கு அவர் இருந்தேன். அதே தாவீதா? எஸ். பாருங்க, நீங்கள் மறித்தீர்கள். தாவீது சவுல் தொங்கலை அரிக்கும் போது மறித்தவனா இருந்தார். ஆனா உரியாவை கொல்றதுக்கு மறிக்கல. சரி, இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்ப ஒரு டைம் இல்லை, இருந்தாலும் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு டீப் ஸ்டடி. எசேக்கியேல் 43வது அதிகாரம். அன்னைக்கு அவங்க வாழ்ந்த நாட்களுடைய நிலைமையை ஆண்டவர் தெளிவாக ஒரு பிக்சரா காட்டும். கொஞ்சம் டீப்பான ஸ்டடி, கொஞ்சம் மனங்களை இங்க வச்சிருக்கணும். பாருங்க, 43வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆவி என்னை கொண்டு உட்பிரகாரத்திலே கொண்டு போய், இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் நிரப்பிற்று. ஆலயத்தில் இவருக்கு நிரப்புது. அங்க என்ன நடக்குது காட்டுற ஆலயத்துக்குள்ள. அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என்னண்டே வந்து அவர் என்னுடைய மனு புத்திரனே, இது இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற என் சிங்காசனமும் என் பாதப்படி இருக்கும். அப்ப இதுதான் தேவனுடைய நோக்கம், சித்தம், காட்ஸ் பிளான். பாதப்படி தேவாலயத்தை உண்டு பண்ணுகிறார். இங்க தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த இடத்துலதான் நான் இருக்கிறேன். ஆனா உனக்கு நான் காட்டுறேன் என்ன நடக்குது, மக்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க. தாவீதுடைய 2 ஸ்டேஜை காட்டினேன். இவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கா நம்ம பார்க்க போறோம். அவர்களுடைய ராஜாக்களும், அவருடைய ராஜாக்கள் யாருங்க? எதை அவங்க ராஜாவாக பார்க்கறாங்க? அந்த ராஜா என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளிலும் தங்கள் வேசித்தனத்தினாலே தங்கள் ராஜாக்களின் பிரேதத்தினாலும் தீட்டுப்படுத்தினது இல்லை. அப்ப நான் சொன்னா, ராஜாவை பிரேதமானாலும் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுக்கு கஷ்டம் தான் நான் சொல்றேன். ஒரு சொந்தக்காரர், அவருக்கு ஃபாரின் மோகம் அப்படின்னு இருக்கும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ, சான்ஸ் கிடைக்குதோ ஃபாரின் போயிடுவாங்க. ராஜா என்னை கொன்னால நான் போக மாட்டேன், நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். இந்த ராஜாவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 8வது, அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி. இப்ப பாருங்க, சுவருங்கிறது செப்பரேஷன். ஆண்டவர் சொல்றாரு, இவங்க ஒரு ராஜாவை, செத்து போன ராஜாவுடைய பிரேதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க, நடுவில் சோற எழுப்புறாங்க. தங்கள் வாசல்படியே என் வாசல்படியிலும், தங்கள் வாசல்படியே என் வாசல்படியிலும், தங்கள் வழி நிலைகளிலே என் வழி நிலையிலும் வந்து என் பரிசுத்த நாமத்தை தங்கள் செய்த அருவருப்பினால் தீட்டுப்படுத்து. வாசல் படி, நானே வாசல் ஆண்டவர் சொல்றேன். அந்த வாசல் வழியாக நம்ம உட்பிரவேசிக்கணும். ஆனா நடுவில் சோறு இவங்களே கட்டி வச்சுட்டாங்க. எவ்வளவு ஆண்டோட இருதயம் கஷ்டமா இருக்குதுங்களா? நீங்கள் மறித்தீர்கள், ஆனா மறிச்சு போன ராஜாவை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜா தான் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, நீங்க உள்ள வந்துடாம இருக்கு, நாங்க என்ன செய்யணும், ஒரு சோரை கட்டிட்டு.
ஆகையால் என் கோபத்திலே அவர்கள் நாசமாக்கினேன். உன் ராஜாவோட நீ நாசமா போய் 9 இப்பொழுதும் நாசமாக்கின பிறகு அவங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது. காரணம் என்ன? அவங்க ஒரே ஒரு காரியம் தான் தெரியும். பிதாக்களை பத்தி எங்களுக்கு தெரியும். அவர்கள் தாங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதத்தினாலும் என் சமூகத்திலிருந்து அகற்றினால் நான் என்றது இதை தூக்குனா நான் உள்ள வந்துடுவேன். நல்லா ஹேண்டில் சொல்றேன். இப்ப ராஜா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் அந்த நடு சுவற்றை என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் அதே நடிச்சு வர்றாங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 12 காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாற்றும் புறம்பானவர்கள் வாக்கு தத்துவம் அவனுக்கு கிடையாது. முன்னமே தூரமாக இருந்தவர்கள் கிறிஸ்துவ கொண்டார். 14 எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரகி இரு திரையால் உண்டாக்கின பகையாக பிரிவினையை நடு சுவற்றை தகர்த்து. சுவரை கட்டுறது யாரு? இஸ்ரேல் மக்கள். எதுக்காக கட்டாங்க? நீங்க உள்ள வந்துறாங்க ஆண்டவரே. நம்ம புறஜாதியார நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த நடு சுவரை தகர்த்துறாரு, அடிச்சு உடைக்கிறாரு. நடு சுவற்றை தகர்த்து இருக்கிறதா என்னன்னா நம்ம சொல்லி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஒரு அருமையான தாய், அம்மா மாதிரி ஒரு ஆவிக்குரிய தாயை உலகத்திலே பார்க்க முடியும். அப்படி ஒரு தாய். அந்த அம்மாவுக்கு ஒரு பையன், அது ஒரு விதவனால பையனை கொஞ்சம் செல்லமா வளர்த்துருச்சு. அவன் போய் 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 பாவம் செஞ்சு 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 அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நிறைய கொலைகள் செய்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அம்மாவுக்கு நியூஸ் வருது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இவனுக்கு தூக்கு தண்டனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தூக்கு தண்டனை. இந்த நேரம் தான் அவன் நினைக்கிறான், ஸோ எங்க அம்மா எனக்கு என்னெல்லாம் ஆலோசனை சொன்னாங்க, வசனத்திலிருந்து என்னெல்லாம் சொன்னாங்க, இப்படி இருக்கே எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் அழுது 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 அந்த ஜெயில படுத்து தூங்கிறான். அப்ப ஒரு தரிசனத்தை பார்க்கறான். அம்மா அதுக்குள்ள மறைச்சிட்டாங்க. திடீர்னு தரிசனத்துல அவங்க அப்பா நிக்கிறாங்க. அங்க நின்றுட்டு, மகனே என்னண்டே வா, என் பக்கத்துல இயேசு இருக்காரப்பா, நான் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல வா 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 மகனே, எப்பயாவது வந்துருப்பா நினைக்கிறாங்க. இவன் வேகமா ஓடுறான். டொக்க டொக்க டொக்கன்னு அம்மா கூப்பிட்டாங்கன்னு டம்மான்னு ஒரு செவரு அடிச்சு இந்த இடத்துல விழுகிறான். இந்த செவத்துக்கு அந்த பக்கம் ஆண்டவர் இருக்காரு, அம்மா இருக்காங்க. ஒவ்வொரு கல்லா ஆண்டவர் காட்டுறாரு. அவன் செய்த ஒவ்வொரு பாவத்தை காட்டுறாரு. காட்டி 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 இதுதான்ப்பா நடுவில் இருக்கிற சுவருங்கிறாரு. அப்ப ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு கதறி 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 அழுகிறான். அவன் அழ 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 என்ன நடக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரங்கள் இருந்து ரத்தம் அப்படியே சொட்டு அந்த கல்லு மேல உல 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 எந்தெந்த கற்கள்ல அவனுடைய பாவம் எழுதப்பட்டிருக்கோ அது அப்படி மறைஞ்சது. ஓடி போய் அம்மாவை இயேசுவையும் கட்டி பிடித்தாங்க. ஒரு தரிசனத்தை ஒருத்தன் பார்த்தான். அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். எபேசியர்ல நடு சுவற்று அந்த இடத்துல தகர்க்கிறார். நம்மளை அவரிடத்துல சேர்த்துக் கொள்கிறார். நாம் என்ன ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜீவன் வாசிப்போம். 3வது அதிகாரம் 7 நீங்கள் மறித்தீர்கள், பாவத்துக்கு மறித்தாச்சு. கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் ஜீவன் மறைந்தது. ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நடு சுவற்றை உடைத்து இருக்கிற ஐயா, எங்களை முன்னே அழைத்து வந்து எங்களுடைய ஜீவனை மறைத்து வைப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.